இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் டே 2. சரி, நேத்து தான் இங்கிலாந்து பவுலிங் மோசமா இருக்குன்னு நினைச்சா இன்னைக்கு அதையே கண்டினியூ பண்றாங்க. காலையில வந்தோம். சரி, இவங்க போறதுல பேசல, நாம இன்னைக்கு இறங்கி ஆடோன்னு நம்ம ரிஷப் பண்ணிட்டு மனுஷன் 99ல நிக்கிறான். ஒத்த கையில 6 அடிக்கிறாப்ல. டெஸ்ட் மேட்ச்னா சிங்கிள் எடுத்து செஞ்சுரி போட பார்ப்பாங்க. இந்த மனுஷன் விட்டு விளாச ஆரம்பிச்சிட்டா எல்லாரையும். ஒத்த கையில 6 அடிச்சு அவரோட செஞ்சுரியை பதிவு பண்ணாப்ல. பதிவு பண்ணது மட்டும் இல்லாம அவரோட ட்ரேட் செலிப்ரேஷன் தலையில நின்று தக்காரி நான் தான் அவங்களோட தலையெழுத்துன்னு சொல்லுன்னு இங்கிலாந்து பவுலர்களை தலை வலியை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. இது ஆர்வமோட பார்த்துட்டு இருந்தோம். நம்ம சும்மா இல்ல, நாம இனிமே இறங்கி ஆடுவோம்னு நம்ம பசிருப்பாய இறங்கி சுத்தினாப்ல. அந்த மனுஷன் பாலை நல்லா இழுத்து போட்டு அதனால கேட்ச் ஆகி போச்சு. சும்மா கிலோ 150 அடிப்பாப்லன்னு பார்த்தா 147 முடுக்கி விட்டானுங்க. அதுக்கப்புறம் நம்ம பென் ஸ்டோக்ஸ் பயங்கரமா பவுலிங்க போட ஆரம்பிச்சிட்டாப்ல. அடுத்து வந்து கருண் நாயர் நல்லா டிஃபென்ஸ் வச்சுட்டு இருந்தாப்ல. நம்ம KL ராகுல் மாதிரி எங்கேயோ போற பால எனக்கு வேணும்னு இழுத்து அடிக்க அதை போப்பு கேட்ச் பிடிக்க 0 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டு போட்டாப்ல நம்ம கருண் நாயர். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜடேஜா நல்லா ஆடிட்டு இருந்தாப்ல. லஞ்சுக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு, நல்லா ஆடிட்டு இருந்த நம்ம ரிஷப் பண்ணிட்டு பேட்டை வைக்காம LPW வாங்கிட்டு அவுட் ஆயிட்டாப்ல. அதுக்கு காரணம் நம்ம டங்கு. இவ்வளவு நேரம் என்னையா இப்படி போட்டிட்டு இருந்தா இனிமே எப்படி போறோன்னு பார்த்தா வரிசையா எல்லா விக்கெட்டையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. டங்கு ஒரு 4 விக்கெட்டு, பென் ஸ்டோக்ஸ் ஒரு 4 விக்கெட்டு, அப்புறம் இந்தியாவை 471 ரன்னுக்கு ஆல் அவுட் பண்ணி விட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் வந்து ஆங்கிலேயர்கள் பேட்டிங் பண்ணுவாங்கன்னு பார்த்தா மழை வந்து கொஞ்ச நேரம் மேட்சை கெடுத்து விடுச்சு. சரி, அதுக்கப்புறம் வந்தாங்க நம்ம ஜாக் க்ராலியும் நம்ம பென் டக்கட்டும். ஜாக் க்ராலி நம்ம பூம்ரா கிட்ட மாட்டிக்கிட்டாப்ல. வந்த 4 ரன்லயே அவுட் ஆகி அனுப்பிச்சிட்டாப்ல நம்ம பூம்ரா. அதுக்கப்புறம் பென் டக்கெட்டும் நம்ம போப் பண்றோம் ரொம்ப நேரமா நல்லா ஆடி இந்திய பவுலர்ஸ் வெறுப்பேத்திக்கிட்டு இருந்தாங்க. 2 பேரும் சேர்ந்து 50 வேற பதிவு பண்ணிட்டாங்க. சரினே கடைசி சீசன் வந்துச்சு. நம்ம பூமரா கையில பாலை கொடுக்க பெண் வார்த்தையும் சோ வேறையும் ஆடியோட புரிஞ்சு எடுத்துட்டு போயிட்டாப்ல நம்ம ஜஸ்பிரீத் பூம்ரா. கடைசியா நம்ம போப் வந்தவரு செஞ்சுரியை ஓட்டு விட்டாப்ல. செஞ்சுரி போட்டதோட நின்று விட்டாப்ல. அடுத்ததா வந்து ஹாரி புரூக்கும் முதல் ரன்னுக்கான தேடல்ல இருக்காப்ல. ஹாரி புரூக்கு உள்ளரி வந்தோனையுமே நான் விக்கெட் ஆகிக்கிறேன் அப்படின்னு சான்ஸ் கொடுத்தாப்ல. பட் இந்தியா தான் மிஸ் பண்ணிடுச்சு. பூம்ரா போற ஸ்பெல்லையாவது பார்த்து தயவு செய்து ஆங்கிலேயர்களை உங்களோட பவுலிங் யூனிட்டை ஸ்ட்ராங் பண்ணிக்கங்க. இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. நம்ம பூம்ரா போடுற ஸ்பெல்லுக்கு பாத்தீங்கன்னா நாளைக்கு எல்லாரும் ஆல் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் இந்தியா பேட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறேன். பொறுத்து இருந்து பார்ப்போம். அப்புறம் நீங்க அந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி விட்டு போயிருங்க.